ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வீடுகளிலிருந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், குழுக்களாக இருந்து ஜெபிக்கிற உங்களையும் ஆண்டவர் தொட்டு விடுதலையாக்குவார். வெளி ஊர்களிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள், உங்கள் சாட்சிகளை இந்த ஸ்க்ரீனிலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து தெரியப்படுத்தலாம். ஜெபிக்க வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். ஊழியர்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவார்கள். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள ஒரு வார்த்தை, நம்மை தொட்டு சுகமாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுக்கு அடுத்த வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். ஆண்டவராகிய இயேசுவை இந்த வசனம் வார்த்தையாக சொல்லுகிறது. வார்த்தை என்று சொல்லும்போது அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த உலகத்தில் மாம்சமாக வந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இந்த உலகத்தில் சத்தியத்தோடும் கிருபையோடும் இந்த உலகத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. நாம் பேசும் வார்த்தையை போல அல்ல. அவர் ஆதியில் இருந்த ஒரு வார்த்தை, தேவனோடு கூட இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த அந்த வார்த்தை நமக்கு உள்ளே வந்து நம்மோடு இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்தில் இருக்கிற அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும். அந்த வார்த்தை பற்றி நாம் படிக்கும்போது, இந்த உலகம் அவராலே உண்டாயிற்று. அவர் சிருஷ்டிப்பின் தேவன், உருவாக்கும் வார்த்தை அவருக்குள் இருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் போதும். அப்போ நாம் பார்க்கிற இந்த உலகம் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் நவீன காலத்தில் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று என்று அவர் சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய சத்தம், ஒரு இடி இடித்தது, அல்லாவிட்டால் ஒன்றோடு ஒன்று மோதின சத்தம். அந்த சத்தத்தில் இடித்த இடியில் எல்லாம் சிதறினது. சிதறினதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் அடைந்து ஒவ்வொன்றாக வளர்ந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். மனுஷர்களாகிய நாம் எங்கேருந்து வந்தோன்னு சொல்கிறாங்க? குரங்கிலிருந்து வந்தோன்னு சொல்கிறாங்க. நமக்கு நீளமான வால் இருந்துச்சு. அந்த வால் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி நம்ம மனுஷனாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். நம்ம பைபிள் என்ன சொல்லுது? உலகங்கள் எப்படி உண்டாயிற்று? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. உருவாக்கும் வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. உனக்கு இல்லாத அவயவங்களை உருவாக்க அவரால் முடியும். அவருடைய வார்த்தையினாலே, வல்லமை உள்ள வார்த்தை உன்னை சுகமாக்கக்கூடியது. உன் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்கிற இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். இந்த உலகத்தை சாத்தான் அழித்து போட்டான், சீர்கட்ட
உலகமாக மாற்றினான். இந்த உலகத்துக்குள்ள வெறுமை இருந்தது, இந்த உலகத்துக்குள்ள இருள் இருந்தது, இந்த உலகத்தில் ஒழுங்கின்மை, ஒன்றும் ஒழுங்காக இல்லாதபடி மாற்றி போட்டான். ஆனால் ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகள் வைத்திருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உன்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறது. அந்த வார்த்தை வல்லமை உள்ள ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உருவாக்கும் வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னால் ஒழுங்கின்மை சரியாகிவிடும், இருள் வெளிச்சமாக மாறும், உன்னுடைய வாழ்க்கையில் வெறுமை நிறைவாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிறைவில்லாமல் தொய்ந்து போய் வந்திருக்கலாம். பல குறைகளோடு நீ இந்த உலகத்துக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் குறைவை நிறைவாக்குவார். உன் இருதயம் வெற்றிடமாக இருக்கும். பணம் அந்த வெற்றிடத்தை திருப்திப்படுத்த முடியாது. சாப்பாடு உன் வெற்றிடத்தை திருப்திப்படுத்த முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் அதை திருப்திப்படுத்த முடியாது. நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை உன்னை நிறைவாக்க வல்லமை உள்ளது, உன்னை சுகமாக்க வல்லமை உள்ளது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை தொட்டு சுகமாக்கட்டும். அவருடைய நாமம் மைமைப்படுவதாக. இந்த வார்த்தை உருவாக்கும் வார்த்தை, சரியாக்கும் வார்த்தை, சீர்படுத்தும் வார்த்தை, ஒழுங்குபடுத்துகிற ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தை பாவ மன்னிப்பை கொடுக்கும் வார்த்தை. பாவ மன்னிப்பை கொடுக்கிற வார்த்தை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 48, 49, 50ஆம் வசனத்தை வாசிப்போம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, அவர் அந்த ஸ்திரீயை, அந்த பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு பாவியான ஒரு பெண் இயேசுவண்டை வந்தாள். அவர் பின்னாலே நின்று அழுதாள். அவள் அங்கே அவரை முத்தம் செய்தாள். கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்தாள். அவள் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம். அந்த ஊரில் அவள் ஒரு பாவியான ஒரு பெண் என்று சொல்லத்தக்கதாக வாழ்ந்து வந்தவள். ஆனால் இந்த இயேசு அண்டை வந்தபோது இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! அது நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அவரை பார்த்து சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? இந்த உலகத்தில் நம்ம செய்த பாவங்களுக்குரிய தண்டனையெல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த திரு ரத்தத்தில் பாவம் மன்னிக்கிற வல்லமை இருக்கிறது. அந்த இரத்தம் உன் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இன்றைக்கு யாராவது இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க இந்த வார்த்தையை பல இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையில் உன் பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் இன்று இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி உண்மையாக நீ இந்த ஜெபத்தை செய்தால், நீ விசுவாசித்தால் உன் பாவம் மன்னிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்துக்கு போய் என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஜெபம் பண்ணினேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என் பாவத்தை மன்னித்து என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
பாவம் என்று சொல்லும்போது அநியாயமெல்லாம் பாவம். விசுவாசம் வராவிட்டால், விசுவாசத்தினால இதை செய்யாவிட்டால் பாவமாய் மாறிவிடுகிறது. அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போயிருப்பீர்கள் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பாவங்கள் ஏராளம். பயங்கரமான இந்த உலகத்தை பார்க்கும்போது கொலை வெறிகள், தற்கொலைகள், மற்றவர்களை துன்புறுத்துவது, வேதனைப்படுத்துவது, அழிக்க நினைப்பது, பலவிதமான காரியங்களை செய்ய தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வாழ்க்கையில் பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு உன் பாவத்தை மன்னிப்பேன். அந்த மன்னிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒரு சமாதானம் வரும். உனக்கு எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு தெரியும். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துவிடும். உன் மேலே இருக்கிற பாவ பாரம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உணர்வாய். உன் ஆவியில் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும்னு சொல்லி உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இந்த பாவம் மன்னிப்பு உன் வாழ்க்கையில் வரும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். பாவம் மன்னிக்கப்படும் அவருடைய வார்த்தையினாலே. அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கும் சக்தி, சிருஷ்டிப்பின் சக்தி உண்டு. உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் சீர்கட்டு இருக்குதோ அதையெல்லாம் அழகாக சிருஷ்டித்து மாற்றி அமைப்பார். உன்னுடைய சரீரத்தில் என்ன வியாதிகளெல்லாம் வந்து உன் அவயவங்களை கெடுத்திருக்குதோ அந்த அவயவங்களெல்லாம் மாற்றி உருவாக்கி புதிதாக மாற்ற அவரால் முடியும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அவருடைய வார்த்தையை பற்றி வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 4:12 வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அது என்னதான் இருக்குது? ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜீவன் வல்லமை அதுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அப்போ மரித்தவனை பார்த்து எழுந்திரு என்று சொன்னால் அந்த மரணத்தை ஜெயிக்கிற அந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து புறப்பட்ட உடனே ஜீவன் வருது. மரித்து 4 நாளாய் நாறிப்போனவனுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஜீவன் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பாவம் உன் ஆத்மாவை சாகடிச்சிருக்கிற. உன் மனசு செத்து போயிருக்குது, உன் ஆவி செத்து போயிருக்குது. உன் வாழ்க்கையில் நீ ஏன் தான் உயிரோட வாழ்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி உன் வாழ்க்கை செத்து இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் உனக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை உனக்கு ஒரு ஜீவனை கொண்டு வந்து உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை அதுக்கு கீழே வாசிங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அந்த வார்த்தை பட்டயத்தை போல கருக்கானதாக கூர்மையாக இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய வார்த்தை கூர்மையான வார்த்தை. உன் இருதயம் கடினமாக இருந்தால், உன் வாழ்க்கையில் நீ இந்த ஆண்டவரை அறியாமல் இருளில் இருந்தால் இந்த வார்த்தை கூர்மை உள்ளது. அந்த வார்த்தை உன்னை நிச்சயம் மாற்றி அமைக்கும். அடுத்தது, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்குது? உனக்கு ஆத்மா இருக்குது, எலும்புல ஊன் இருக்குது, உனக்கு இருக்கிற யோசனைகள், சிந்தைகள், இதெல்லாம் ஆழமாய் வாழ்க்கையை
தொடக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது. உன்னை பார்த்து நீ ஸ்கேன் எடுக்கணும், உன் உடம்பு முழுசும் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஸ்கேன் என்கிற கருவி இருக்கும். அது உள்ளே போய் நீ படுத்துட்டினா சத்தம் டம் டம்னா கேட்கும். ஆனால் அதுக்கு உன் உடம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து காண்பிக்கும். அதே போல தான் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை உனக்கு உடம்புக்குள்ளே எந்த பகுதியில் போய் உன்னை தொடணுன்னாலும் அந்த வார்த்தையால் முடியும். அந்த வார்த்தை உனக்கு ஆழமாய் உன் சரீரத்தை தொடக்கூடிய வல்லமை இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவர் அதை நிச்சயம் உன் வாழ்க்கையில் அற்புதமாக செய்வார். உன் வார்த்தையின் வல்லமையை ஆண்டவர் உனக்கு தருவார். அந்த வார்த்தை மாறாத ஒரு வார்த்தை. அடுத்தது அவருடைய வார்த்தை பலப்படுத்தும் வார்த்தை. முதலாவது உருவாக்கும் வார்த்தை என்று பார்த்தோம். ரெண்டாவது பாவத்தை மன்னிக்கிற வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது. மூணாவது ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது உன் சரீரத்துக்குள்ள எந்த அவயவங்களில் எந்த பகுதியிலும் போய் வேலை செய்யக்கூடியது. அடுத்தது அவருடைய வார்த்தை பலப்படுத்தும் வார்த்தை. லூக்கா 13:12 வாசிப்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி. உன் பலவீனத்தில் இருந்து நீ என்ன ஆக்கப்பட்டாய்? விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய வார்த்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த பெண்ணுக்கு 18 வருஷம் வியாதி, 18 வருஷம் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். கூனியாயிருந்தாள். பிசாசுகள் உடம்புல அநேக வியாதிகளை கொண்டு வரும். உன் சரீரத்தை கட்டிடும். இன்றைக்கு ராத்திரி வேளையில் அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க போகிறார். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரி உன்னை கட்டி இருக்கிற கட்டுகள், அது எத்தனை ஆண்டுகளாக உன்னை கட்டி இருந்தாலும், உன் குடும்பத்தை கட்டி இருந்தாலும், உன் வேதனையை உன் வாழ்க்கையை கட்டி இருக்கிற அந்த கட்டுகள், இன்றைக்கு அது எத்தனை வருஷம் ஆனாலும், 3 வருஷமாக கட்டி பாடுபடுற கட்டுகள், 10 வருஷமாக பாடுபடுத்தி கொண்டிருக்க விசுவாசின் ஆவிகள், 15 வருஷமாக இருக்கிற ஆவிகள், 18 வருஷமாக இருக்கிற ஆவிகள், கட்டுகள், இவைகளை ஆண்டவர் இன்றைக்கு முறிக்கிறார். இப்பமே உன் சரீரத்தில் ஒரு விடுதலை. இப்பமே உன் சரீரத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு விடுதலை வந்திருக்கிறது உனக்கு. உன்னை கட்டியிருந்த பிசாசு இன்னைக்கு ராத்திரி வெளியே போயிட்டான், அவன் ஓடுகிறான். அவனால் இந்த இடத்துல இருக்க முடியாது. காரணம் அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை இந்த ராத்திரி வல்லமையாய் கிரியை செய்யும். ஓ ஹல்லேலூயா. நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஓ ராமா ஹாம்பா கபா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள் உன் மேலே இறங்கி கிரியை செய்கிறது. ஆமேன். ஆண்டவரை பலப்படுத்தும் வார்த்தை. யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, இன்னைக்கு பலவீனப்பட்ட முழங்கால்கள், பலவீனப்பட்ட இருதயம், பலவீனப்பட்ட உன் சரீரம், பயத்தினாலே பாடுபட்டு கொண்டிருக்கிற உன் சரீரத்தை ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எத்திசையிலும் உம்முடைய பலன் வரட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீ சொல்லி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். பிசாசே வெளியே போ. உன்னால் இருக்க முடியாத இந்த இடத்துல சத்துருவே, பிள்ளைகளுக்கு பல விதத்தில் வேதனைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசே, மனதை குழப்பி வைத்திருக்கிற பிசாசே, பயத்தை கொண்டு வந்திருக்கிற பிசாசே, போவடியே இயேசுவின் நாமத்தினால
கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியும். பலப்படுத்தும் இயேசு. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை சுகமாக்கும். மத்தேயு 8:13 வாசிக்கலாம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். விசுவாசித்தபடியே ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாழிகையில் அந்த வேலைக்காரன் சுகமானான். ஆண்டவர் வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை அந்த வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்த அவனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஜுரத்தினாலும் வாந்தியினாலும் பேதியினாலும் நீ வீட்டில் அவதிப்பட்டு கொண்டிருந்தால், எப்பேற்பட்ட வியாதியினாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உன்னை சுகமாக்கி பூரணமாய் உன்னை விடுதலையாக்கி உனக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த இடத்துல வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை உடனே உன்னை சுகமாக்கும். நீண்ட நாட்களாக வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிற உன்னை சுகமாக்குகிற ஒரு சுகம் ஆண்டவர் சுகமாக்குவார். அவர் உனக்கு சர்வ அங்கத்துக்கும் சுகம் கொடுக்கிற தேவன். 40 வருஷமா சப்பானியா இருந்த அவனுக்கு பூரணமான சுகம் உண்டானது போல இன்றைக்கும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்தும் வார்த்தை. என்ன வார்த்தை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார்? மகளே நீ அழாதே, மகளே நீ என்ன செய்யாதே, அழாதே. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், அழாதே என்கிற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுது. வாழ்க்கையில் நீ அழுது கொண்டிருக்கிற ஆட்கள் ஏராளம் உண்டு. வெளியே தெரியாது நீ அழுது கொண்டிருக்க அழுகை. உன் கண்ணீர், உன் இருதயம் உடைஞ்சி நீ அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார் ஆண்டவர். அவர் உன் கண்ணீரை காண்கிறார். உன் கதறுதல், உன் அழுகையை பார்க்கிறார். அழாதே என்று சொல்லுகிறார். எசேக்கியா என்கிற ராஜா மரித்து போகிற சூழ்நிலை, கண்ணீர் விடுகிறான். ஆண்டவர் அவர் கண்ணீரை கண்டார். உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டு அவருடைய வார்த்தையை சொல்லி, மகளே நீ அழாதே. உன் வீட்டுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, நெருக்கம் இருக்குது. அந்த நெருக்கத்தின் நடுவே சிக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அழாதே, நான் உன்னை விடுதலையாக்குவேன், உனக்கு சமாதானம் தருவேன். இந்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உன் பாவத்தை மன்னிக்கிறார். அவர் உன்னை உருவாக்கும் சக்தியினால, வார்த்தையினால் நிரப்புகிறார். வல்லமையான வார்த்தையை உனக்கு அனுப்புகிறார். பலப்படுத்தும் வார்த்தையை அனுப்புகிறார். சுகமாக்கும் வார்த்தையை அனுப்புகிறார். எந்த வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க அவரால் முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். முதலாவது உன் பாவத்தை மன்னிக்க இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உம்மிடத்தில் வார்த்தை இருக்கிறது. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு இருக்கிற அந்த பாரம் இறங்கி போகும். உனக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள் மாற்றப்படும். உன்னை அழுத்தி கொண்டு உன்னை சுகமாக்க முடியாமல் உனக்குள் இருக்கிற பாவங்கள், பார சுமைகளை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுவார். பாவ பார சுமைகளை எடுத்து போடுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். இன்றைக்கு நிச்சயம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். ஐயா, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் பாவ பாரம் என்னை விட்டு நீங்கணும். தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, டிவி மூலமாக, ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, கிராஸ் டிவி மூலமாக
பார்த்து கொண்டிருக்கிற நீ யாரானாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உன் பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிப்பது அவருக்கு லேசான காரியம். காரணம், அவர் ஒருத்தர் தான் உன் பாவத்துக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். இந்த ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிப்பார். விசுவாசி, உனக்கு அது நடக்கும். இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, எனக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்கிறவங்க கைவேற்றி காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கைவேற்றி காண்பீங்கள். இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கைவேற்றி காண்பீங்கள். எங்கிருந்தாலும் கைவேற்றின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், கைவேற்றின எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தூரத்தில் வீடுகளிலிருந்தும் டிவியிலிருந்தும் குழுக்களாக பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையில் ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு முன்னால் வாங்க. உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். மற்றவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும். தூர இடத்தில் உள்ளவர்களும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபம் பண்ணணும். நான் சொல்கிற சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிற வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை வல்லமையாய் உங்களை தொடும், உங்களை சுகமாக்கும், உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கும். தேவனுடைய கரம் கூட இருக்கும். நம்ம எல்லோரும் விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிற வார்த்தை, ஜெப வார்த்தையே சொல்லுங்கள். வீடுகளில் உள்ளவங்க, டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, எனக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் என் பாவங்களை சுமந்து இரத்தம் சிந்தி பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீர். இயேசுவே, 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பியிருக்கிறீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் நல்ல ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம். உயிருள்ள தெய்வமே, அன்புள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, நீதி உள்ள தெய்வமே, இரக்கம் செய்யும். எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும். எங்களை தொட்டருளும், எங்களை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம், என்னை நேசிக்கிற தெய்வம். என் உள்ளத்தில் வாரும், என் வீட்டில் வாரும், என்னை மாற்றும். எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் உம்மிடத்தில் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். முன்னால் வந்திருக்கிறவங்களும் மற்ற இடங்களில் இருக்கிறவங்களும், ஆண்டவர் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். தூர இடத்துலேருந்து வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஜெபத்தை செய்யும்போது ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அவர் உங்கள் பாவத்தை சுமந்திருக்கிறார். சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நம்பி, நீங்கள் இறக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரை நம்பி அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் முன்னால் வந்து ஒப்பு கொடுக்குறவங்க ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும். அந்த வேதத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது இப்போ ஜெபம் பண்ணது போல், அப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணது போல் ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையை ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட திறந்து பேசலாம். அது பிறகு உங்களுக்கு சிறு குழுக்கள் இருக்கும்.
உங்கள் வீட்டு பக்கங்களில் அதில் போய் கலந்து கொள்ளணும். எங்கேயும் போகலைன்னா இந்த இடத்துல புதன்கிழமையில் நடக்கும். அங்கே உங்களுக்கு நல்ல அன்பாக வரவேற்று உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக வாங்க. ஒரு 6:30 மணிக்குள்ளே வாங்க, 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. அங்கே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பெண்கள் காலை ஆராதனை வெள்ளிக்கிழமையில் இருக்கும். சனிக்கிழமை வாலிபர்கள் கூட்டம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5லேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்துல கூட்டம் நடக்கும். ஹோப் சென்டர்னு பின்னால் கீழே அந்த ஞானசான தொட்டி பக்கம் ஒரு இடம் இருக்காங்க. 24 மணி நேரமும் ஆட்கள் இருப்பாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியமாக செய்வார். நீங்கள் அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள், மாற்றம் வரும். இப்போ வியாதிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வியாதி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கைகள் வைத்து கொள்ளுங்கள். எண்ணெய் பாட்டில் இருந்தால் எண்ணெய் வைத்து ஜெபம் பண்ணணும். எண்ணெய் பாட்டில் வீடுகளில் இருக்கவங்களுக்கு இல்லாட்டாலும் நீங்கள் விசுவாசத்தோடு வியாதி இருக்கிற இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதியஸ்தர்களை ரட்சிக்கும். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் வியாதிகள் சுகமாகும்னு பைபிளில் சொல்லி இருக்குது. அந்த வார்த்தையின்படி என்ன வியாதி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை சுகமாக்கும். இயேசு உங்களை சுகமாக்குவார். ஒரு நல்ல விடுதலை அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நல்ல தேவனை விசுவாசிப்போம். இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண பிறகு அந்த எண்ணெயை போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்புள்ள இயேசுவே, இந்த எண்ணெய்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற தெய்வமே, விடுதலையை நீர் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனே, இந்த எண்ணெய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இதை ஆசீர்வதியும். கைகளில் வைத்திருக்கிறவர்கள் அதை போடும்போது சுகம் உண்டாகட்டும். வீடுகளுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு போடும்போதும் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு போடும்போது சுகம் உண்டாகட்டும். இன்றைக்கி வீடுகளிலிருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பார்வையற்ற மக்கள் பார்வையடையட்டும். ஆண்டவரே, சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும். நீண்ட நாளாக வியாதியில் இருக்கிறவர்களை நீர் விடுதலையாக்கி சுகப்படுத்தும். நசரேயனாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஓ காட், தேங்க்யூ லார்ட். தொடுகிறதுக்கு ஸ்தோத்திரம். இப்போ எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி நல்ல ஜெபம் பண்ணி விசுவாசிக்கணும். சுகமாயிட்டேன்னு விசுவாசித்து சுகமான பின்பு சாட்சி சொல்ல வரணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது வியாதிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா வியாதிகளும் நீங்கி போகும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவின் நாமத்தினாலே, உருவாக்கும் வார்த்தையை உடைய இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுடைய வார்த்தை உடைய இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா பயத்தையும் மாற்றுகிற இயேசுவின் நாமத்தினாலே, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா பலவீனங்கள் இப்பொழுது மாறிவிட்டது. இந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே உன் பலவீனத்தை கத்த எடுத்து போட்டார். இந்த இடத்துக்குள்ள வரும்போது நீ பலவீனமாய் வந்தாய். எத்தனையோ ஆண்டுகள் பலவீனம் உனக்கு இருந்தது. அத்தனை ஆண்டுகள் பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி சுகம் கொடுக்கிற தெய்வம், பலன் கொடுக்கிற தெய்வம். நடக்க முடியாத நீ நடப்பாய். ஹல்லேலூயா. பார்க்க முடியாத நீ பார்ப்பாய். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள் மாறட்டும். கண் பார்வைகள் தெரியட்டும். செவிட்டு காதுகள் ஆமேன் சுகமாகட்டும். செவிட்டு காதுகள் சுகமாகட்டும். மூட்டுகள் ஆண்டவரே, ஒவ்வொரு எலும்புகள் சுகமாகட்டும். சுகமாக முடியாது என்று சொன்ன எல்லா வியாதிகளும் இப்பொழுது சுகமாகட்டும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
ஆமென். தலை நரம்புகள் சுகமாகட்டும், மூளை நரம்புகள் கட்டிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தைகள் ஆண்டவர் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எல்லா இறை பையில் உள்ள வேதனைகள் மாறட்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே. பிளாடரில் உள்ள எல்லா விதமான பலவீனங்கள் மாறட்டும். கிட்னி நோய்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற கேன்சர்கள், நாக்கில் இருக்கிற கேன்சர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, கால்களில் இருக்கிற கேன்சர், வயிற்று கேன்சர்கள், எந்த கேன்சர்களையும், குடல் புண்களில் இருக்கிற கேன்சர்கள் சுகமாகட்டும். எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும் ஆண்டவரே. கீமோ கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அது நின்று சுகமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ரேடியேஷன் நிற்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, எலும்புகள், ஊன்கள், தசைகள் பலவீனப்பட்டவைகளை சுகமாக்கும் ஆண்டவர். நுரையீரல்கள், ஈரல்கள், கர்த்தாவே, கல்லீரல் பிரச்சனைகளை சுகமாக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. முதுகை எலும்பு தண்டில் உள்ள பலவீனங்களை மாற்றி போடும். எலும்புகள், தசைகள், ஊன்களை சுகமாக்கும். விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கி அவளை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன செய்யணும், என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாத மக்களையும், ஏழை எளிய மக்களை நீர் இன்றைக்கு தொட்டு சுகமாக்கணும் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்கணும். இன்றைக்கு நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லும். அழுது கொண்டிருக்கிற மகளை பார்த்து, மகளே அழாதே என்று சொல்லி சுகமாக்கும் ஆண்டவரே. நீ போ, உன் மகன் சுகமாயிருப்பான் என்று சொல்லி அனுப்பும் ஐயா. எல்லாரையும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எந்த அவயவங்கள் இல்லையோ அந்த அவயவங்கள் உருவாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மரித்த அவயவங்கள் எல்லாம் உயிரடையட்டும், உயிரடையட்டும். உம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இன்றைக்கு உள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கரம் இறங்கி ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜெபம் கேட்டதற்காக, பதில் கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு துதி ஐயா, துதி ஆண்டவரே, துதி ஆண்டவரை. ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். ஜீசஸ், ஜீசஸ். விடுதலை உண்டாயிருக்கிறது. ஆமென். கைகள் கால்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. பலன் வந்து விட்டது. பலவீனங்கள் மாறிவிட்டது. கர்த்தர் அற்புதமாய் சுகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கட்டிகளெல்லாம் மறைந்து விட்டது. சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சரி செய்திருக்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே.